देखिए ये है मुथू कढ़ई मार्केट। देखिए नज़दीक आवाज़ का प्रॉब्लम है, इसलिए आपको ये दिखाना पड़ेगा। मार्केट है, कोई खास मार्केट नहीं है, लेकिन फिर भी मार्केट तो है। इधर हिंदी का बहुत प्रॉब्लम है। ये पूरा साउथ का इलाका है। साउथ इलाका में आउटसाइड चेन्नई से 100 किलो 110 किलोमीटर आगे है। आपको बस लेना है, ऊपर ही बस स्टैंड है। बस कहाँ से लेना पड़ेगा रे बाप। நீ ஒரு ஆள் கேட்டதுனால இப்ப எல்லாரும் கேட்டுருக்காங்க கேட்ட மாதிரி அர்த்தம். ஆமா ஆமா, ஒருத்தர் கேட்டா 100 மாதிரி, அதாவது ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்ன மாதிரி. சரிடா தம்பி, இப்படி சொன்னாதான் உனக்கு ஞாபகம் வரும். ஒரு அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன்னாக்கா எத்தனை நம்பருக்கு போன் பண்ணுவேன்? எத்தனை நம்பர்? இரு, நீ உனக்கு சொல்ல தெரியாது, எங்க தங்கச்சி சொல்லுது. ஏமா என்ன என்ன நம்பர்மா ஆம்புலன்ஸ் நம்பரு? 108. உனக்கு தெரியாத முடிஞ்சுட்டு இருக்கே தம்பி. ஆமாங்க, நான் படிக்கலண்ணா, அதனால ஆம்புலன்ஸுக்கு 108. ஓகேங்க, அதுக்கு ₹1 செலவு கிடையாது. ₹1 செலவு கிடையாது. நீ கால் பண்ணினா ₹1 கூட செலவு கிடையாது. உடனே நீ போன் பண்ணவங்க வேகமா வருவாங்க. சரிங்க. அதே மாதிரி எங்கேயாவது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தேவைப்பட வேண்டியது இருந்தால், அல்லது குழந்தைகளை தொல்லைப்படுறவங்க, பாலியல் தொந்தரவு கொடுக்குறவங்க, அல்லது குழந்தை கடத்தல், இது மாதிரியான விஷயத்தை நீங்க கண்டீங்கன்னாக்கா உடனடியாக 10 9 8. ஆமாங்க, நிறைய இடத்துல ஸ்கூல்ல எல்லாம் போய் பாக்குறேன். நீங்க பாட புத்தகத்திலே வந்துடுச்சு தம்பி. ஓ கரெக்ட். ஏன்னா அது குழந்தைகளுக்கான பாதுகாப்பு நம்பர். ஓகேங்க, என்ன நம்பர் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கோ? 10 9 8. ஏன்னா பெரும்பாலருக்கு தெரியாத, அதாவது போன் நம்பர் மாதிரி இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா இறங்கு வரிசையில் இது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்ல. கண்டிப்பாங்க. அதனாலதான் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு நம்பர் ஆனது 10 9 8. சரியா சொன்னீங்கன்னா மறக்க மாட்டோம். 10 9 8. இது என்னம்மா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல? ஆமா, 10 9 8. ஆமா. ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நாளைக்கு எங்களை மாட்ட விட்டுற மாட்டாங்களான்னு. ஏமா, நீ வந்து உண்மையான தகவலை சரியான விலாசத்தோடு சொல்லினாக்கா அந்த நீ போன் பண்ணன்னு சொல்லிட்டு யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. உன்னுடைய நம்பரை வந்து ரகசியம் காக்கப்படும். உங்களை வந்து சண்டையில மாட்டி விட மாட்டாங்க. இவங்க தான் சொன்னாங்க, இங்க தான் குழந்தை திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னதுன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி பைரவி சொன்னாங்கலாம் சொல்ல மாட்டாங்க. அப்பனா இனிமே நாங்க என்ன பண்ணுவோம், குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி அந்த 10 9 8க்கு கால் பண்ணா யாருக்குமே நம்ம பேரு நம்பர் தெரியாது இல்லன்னு சொல்லவும் மாட்டாங்க. குழந்தைய கண்டிப்பா 1 ஹவருக்குள்ளார வித்தின் 1 ஹவருக்குள்ளார களப்பணியாளர்கள் வந்து அந்த குழந்தைகளை மீட்டு பாதுகாப்பும் பராமரிப்பும் கொடுத்து அந்த பெற்றோர் இருந்தா பெற்றோர் இடத்துல ஒப்படைப்பாங்க. இல்லைன்னா குழந்தைகளுடைய காப்பகத்துல எடுத்துட்டு போயிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. சந்தோஷமான விஷயம் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி
அருமையா செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகான. அண்ணா இதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஆமா, அதுக்கு அடுத்தது எதை பத்தி சொல்ல போறீங்களோ அதுக்கு வாங்க. தம்பி இப்போ கேட்டல, அத பத்தி